கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சங்கீதம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடையில் அவர் கேட்பார் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது ராஜா இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வேத பகுதியை நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் யாரை தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அவர் பக்தியுள்ளவர்களை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பக்தியுள்ளவர்கள் என்று சொன்னால் என்ன? பக்தி என்று சொல்லப்படுவது எல்லா விதமான மதங்கள் என்ன செய்றாங்க, அவர்கள் மார்க்கங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த கிறிஸ்தவத்தில பக்தி என்று சொல்லப்படுவது, அது தேவனிடத்தில தன்னை அர்ப்பணித்து தன்னை விட்டு கொடுத்து வாழுகிறதான ஒரு அனுபவத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்ப கர்த்தர் யாரை தெரிந்தெடுக்கிறார்? இன்னைக்கு சபைகளுக்குள்ளே நாம் பார்க்கும்போது அநேக பேர் சபையில இருப்பார்கள். ஆனால் இந்த சபைக்கு வருகிற எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்வது கிடையாது, தெரிந்தெடுப்பது கிடையாது. ஆனா ஒரு சில பேரை மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருப்பார் அப்படின்னு சொன்னா, அவர்களை வேறு திரித்து அவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்தது மட்டுமல்ல, அவர்களை கொண்டு எவைகளை இந்த பூமியில செயல்படுத்த வேண்டுமோ அவைகளை செயல்படுத்தி கொண்டே இருப்பார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஆலயத்துக்கு போவது மட்டுமல்ல, அங்க ஆலயத்துக்குள்ளே போகும்போது ஒரு சமர்ப்பணத்தோடு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள், தெய்வத்தோடு கூட இருக்கிறதான அந்த உறவு, அந்த ஐக்கியத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்கிறதான ஒரு அனுபவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். சபையில இன்னைக்கு சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சபைக்கு போகிற அவர்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நான் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலைன்னு சொன்னா, அங்க எதை பார்க்கிறோம் அப்படி சொன்னா, என்னுடைய சமர்ப்பணம் இல்லாததுனால ஆலயத்துக்குள்ளே போகிற எனக்கு என்ன கிடையாது, ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் சமர்ப்பணத்தோடு இருப்பவர்களை பார்க்கும் பொழுது, ஒருவேளை அவர்கள் இந்த பூமியினுடைய ஆசீர்வாதங்கள் குறைபட்டு இருந்தாலுமே விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், அவர்களுக்குள்ளே பரிபூரணப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரு அடையாளத்தை தான் இங்க சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்றார், கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு யாருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார் என்று சொன்னால், பக்தியுள்ளவர்கள், அதாவது சமர்ப்பணத்தோடு இருப்பவருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். அவர்கள் பக்திமான்களா இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே, அவர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், வாக்கிய பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் என்னுடைய பக்தி அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆலயத்துக்குள்ளே போகிற நான் சமர்ப்பணத்தோடு நான் போகிறேன்னா, இல்ல ஊழியத்தை செய்கிற நான் சமர்ப்பணத்தோடு நான் செய்கிறேனே என்று சொல்லி தன்னைத்தானே பரிசோதனை செய்து பார்த்து கொண்டு என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் தேவன் என் சத்தத்தை கேட்கிறாரா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் உண்டாக வேண்டும் என்று சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் பக்தி உள்ளவன் என்று சொன்னால் அவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார், பதிலை கொடுத்து கொண்டே இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்களுக்கு இன்னைக்கு பதில் கிடைக்கல. ஆலயத்துக்கு போறாங்க, மணிக்கூறா ஜெபிக்கிறாங்க, ஆனாலும் பதில் கிடைக்கல. காரணம் என்ன? நான் தேவ சமூகத்திலே பக்தி இல்லாததினால் என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது. இனியாவது நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் பக்தி உள்ளவனா, இல்லை என்னோடு கூட இருப்பவர் பக்தி உள்ள இருக்கிறார்களா என்று சொல்லி தன்னை ஆராய்ந்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருவாராக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, பக்தியுள்ளவனை தமக்காக நீர் தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீர் தெரிந்து கொண்டுடைய ஜெபத்தை நீர் கேட்கிற கர்த்தர் ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவள் செய்கிற எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணுவீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நினைக்க அந்த அர்ப்பணிப்பின் வாழ்வை கர்த்தர் கொடுங்க. ஆவியானவர் உடைய பிள்ளைகளை நடத்தும், பாதுகாத்து கொள்ளோ. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.